யாவுமே நம்மை நாடினாரே, கிருபை கூறினாரே, சமாதானம் ஓடும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்பகுதி. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அன்புக்குரியவர்களே, நமக்கு நித்தியமான ஒரு பிதா இருக்கிறார், ஒரு தகப்பன் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் உலக பிரகாரமான தகப்பனையும் தாயையும் இழந்து விட்டீர்களோ, அனாதையா இருக்கிறேனே, ஆதரவில்லாமல் இருக்கிறேனே என்று சொல்கிறீர்களா? நித்திய பிதா நமக்கு ஒருவர் உண்டு. அவர் என்ன செய்கிறார்? அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை நிறைந்தவர். 2 குமாரர்கள் ஒரு தகப்பனுக்கு இருந்தார்கள். இளைய குமாரன் தன்னுடைய சொத்தையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் தவறான பாதையில் அவைகளை அடித்தே போட்டான், அவருடைய பெயரை கெடுத்தான். அந்த கிராமத்தின் மக்கள் அவர் தகப்பனை பார்த்து ஏளனம் செய்தார்கள். ஆனாலும் அந்த தகப்பன் பரமபிதா என் குமாரன் எப்பொழுது திரும்பி வருவான் என்று ஆவலோடு காத்திருந்து, அவன் பாவங்களை பார்க்கவில்லை, அவனுடைய சரீரத்தின் அழுக்கை பார்க்கவில்லை, அவன் செய்த துரோகத்தை பார்க்கவில்லை. அவனை மன்னித்தார், அவனை ஏற்றுக்கொண்டார், அவனுக்கு புதிய வஸ்திரத்தை கொடுத்தார், அதிகாரம் என்னும் முத்திரை மோதிரத்தை கொடுத்தார், கால்களுக்கு பாதரட்சை கொடுத்தார். கொடுத்த கன்றை அடித்து அவர்கள் அதை கொண்டாடினார்கள். அதே தகப்பன் இன்றைக்கும் உங்களை வரவேற்கிறார். அவரிடத்தில் வந்து அவருடைய ஆசீர்வாதங்களையும் அதிகாரங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரமபிதா எங்களுக்கு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை புறக்கணித்து தள்ளாதவர், எல்லாரையும் மன்னித்து நீர் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். இன்றைக்கும் தவறான பாதையில் போன பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, ரகசிய பாவங்களில் சிக்கி தவிக்கிறவர்கள் அதிலிருந்து வெளியே வர விரும்புகிறார்களே, இன்றைக்கு அவருடைய வாஞ்சைகள் நிறைவேற்றப்படட்டும். பரமபிதாவானவர் எங்களை ஏற்றுக்கொண்டு உம்மை போல் எங்களை மாற்றுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.